ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் வந்து 65+ அவுட் ஆஃப் 70க்கு வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன கொஷின்ஸ்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ போத் புக் பேக் அண்ட் புக் இன்சைடு ரெண்டுமே சொல்ல போகிறேன். இன்னும் முழுசாக 2 நாள் இருக்குது. இன்னையிலேருந்து நீங்கள் படிக்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஆன்சர்லாம் எங்கேயும் போய் தேட வேணாம். கொஸ்டின் வித் ஆன்சரோட இந்த மெட்டீரியலில் வந்து இருக்குது. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். பிடிஎஃப் லிங்க் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மெட்டீரியல் வந்து மொத்தமாக கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும், மினி மெட்டீரியல். ஓகேங்களா? பட் நான் இந்த மெட்டீரியலில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் நான் வந்து இப்போ மார்க் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறேன். அதை நோட் பண்ணிக்கிட்டு இந்த மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 2 நாட்களுக்குள்ள உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ ஸோ அதை மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். அண்ட் ஆல்சோ அதுலேயுமே டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த தடவை கம்பல்சரி எக்ஸாமில் கேட்க சான்சஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் புக்கு வச்சிருந்தாலும் சரி, புக்கை வச்சு நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி என்ன கைடு படிக்கிறீங்களோ அதிலே ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த மினி மெட்டீரியலில் படிச்சிங்கன்னா இன்னமும் ஈஸியாக இருக்கும். கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவில் ஆன்சர் ஷார்ட்டாக இருக்குது, லென்த்தாக இருக்குது, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா கேட்குற கொஷினுக்கான ஆன்சர் நீங்கள் எழுதுனீங்கன்னா தே வில் கிவ் ஃபுல் மார்க், அப்படியே கொடுத்துருவாங்க. ஓகே? ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் அதுக்கு முன்னாடி 12th ஸ்டூடெண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் மறந்துடுங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு நான் போடுற வீடியோஸ் பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா? மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே? ஃபஸ்ட்டு யூனிட் 1 மெட்டாலர்ஜி. ஸோ மெட்டாலர்ஜியில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1 மினிட். ஓகே. மெட்டாலர்ஜி பாருங்கள். டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஒரைஸ், வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ இந்த கொஷின் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கீ ஆன்சர் இந்த மெட்டீரியலே இருக்குது. நீங்கள் இந்த மெட்டீரியல் வச்சு கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்க கைடை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல், வெரி வெரி ஈஸியான ஒரு கொஷின். ஸோ இதை வந்து பார்த்துக்குங்க. ஸோ மொத்தம் 3 ஸ்டெப் தான், அது வந்து பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் த ஃபாலோவிங் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ், இது வந்து நல்லா பார்த்துக்குங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆட்டோ ரிடக்ஷன் முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி தேவையில்லை. ஓகேங்களா? கிராவிட்டி செப்பரேஷன், இது வந்து புக் இன்சைடு கொஷின் நினைக்கிறேன். இதுவுமே கிராவிட்டி செப்பரேஷன் வந்து சம்டைம்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து புக் பேக், அதனால தான் சொல்கிறேன் புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது, நான் மொத்தமாக ஜென்ரலாக சொல்ல போகிறேன் இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்னு. ஓகேங்களா? ஸோ புக் பேக், புக் இன்சைடு எல்லாத்தையும் சேர்த்து. பட் நீங்கள் புக்கை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிற புக் பேக் கொஷினை நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு, புக்கில் உள்ளது. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து புக் பேக் படிங்க. புக் பேக் படிச்சிங்கனாவே நீங்கள் 70க்கு 55 மார்க்குக்கு மேலே எடுக்கிறதுக்கு 60க்கு மேலே எடுக்கலாம். ஸோ அது கொஷின் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் தான் 55ங்கிறதெல்லாம். ஸோ எப்பவும் போல இப்போ நார்மலாக இது வரைக்கும் கேட்ட மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா டெஃபினெட்லி 60க்கு மேலே எடுத்துடலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து புக் பேக்குக்கு கொடுங்க. புக்கில் உள்ளதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்னென்ன எக்ஸ்ட்ரா புக் இன்சைடு கொஷின் சொல்கிறேனோ அதை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன் புக் எடுத்து வச்சு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே? அடுத்து இது டெஸ்கிரைப் த மெத்தட் ஆஃப் ரிஃபைனிங் நிக்கல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் வந்து மான் ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியும் கேட்பாங்க, எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அதனால் வந்து இது நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. யூசஸ் ஆஃப் ஜிங்க், உங்களுக்கு கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த யூசஸ் டைப்பு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸு, அந்த டைப்பு. ஸோ இந்த மாதிரி டைப்ஸ்லாம் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, பார்த்துங்க அந்த மாதிரி டைப் கொஷின்ஸ் எல்லாம். ஓகே? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் ரோஸ்டிங் அண்டு கால்குலேஷன், இது வந்து புக் இன்சைடு கொஷின். முடிஞ்சால் பாருங்கள், இல்லை அப்படின்னா விட்டுறலாம். ஓகேங்களா? அடுத்து 5 மார்க்கை பொறுத்தளவில் ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் வித் அன் எக்ஸாம்பிள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃப்ளோட்டேஷன் மெத்தடு, நுரைமுதப்பு முறை, தமிழ் மீடியத்துக்கு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது மேக்னெட்டிக் செப்பரேஷன், ஐ திங்க் இது புக் இன்சைடு கொஷின். ஸோ இதையுமே பார்த்துக்கங்க, சம்டைம்ஸ் கேட்குறாங்க. அதான் நான் சொல்கிறேன், நான் புக் பேக் புக் இன்சைடு கம்பைன் பண்ணி தான் சொல்கிறேன். ஓகேங்களா? பட் நீங்கள் புக்கை வச்சு உங்களுக்கு தெரியும்ல எதாவது புக் பேக் கொஷின், அந்த புக் பேக் கொஷினை தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டைம் இருக்கும் பட்சத்தில் புக் இன்சைடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் புக் பேக் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எது கேட்பாங்களோ அதை தான் படிக்க முடியும். சும்மா புக்கு இன்சைடை மட்டுமே படிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ டைம் தான் வேஸ்ட். இப்போதைக்கு நம்ம 2மே படித்தோம்னா டைம் வேஸ்ட்டு. ஃபஸ்ட் நீங்கள் புக் பேக் எல்லாம் நல்லா தரவாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி யூ ஆர் எலிஜிபிள். நீங்கள் 60 மார்க்கு மேலே எடுக்கிறதுக்கு, 70க்கு சொல்கிறேன், 100க்கு 90க்கு மேலே எடுக்கலாம். ஓகேங்களா? அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு புக் பேக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 4. ஓகேங்களா? ஸோ இந்த மெட்டீரியல் வந்து இம்பார்ட்டண்டான யூனிட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு, இந்த 2 நாளில் படிக்கிறதுக்கு எது அதை தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ நான் வந்து நான் சொல்கிறேன் யூனிட் 4
அதுக்காக யூனிட் 2 3 இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்னா இம்பார்ட்டன்ட் தான் அதுவும், ஓகேங்களா. பட் ஸ்டில் வந்து ஈஸியான யூனிட் என்னென்ன, எதெல்லாம் படித்தா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற யூனிட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ யூனிட் 2ம் 3யுமே இம்பார்ட்டன்ட் தான். இதே மாதிரி இதில் ஒரு சில யூனிட்ஸ்லாம் வந்து மிஸ் ஆகிருக்கும், ஓகேங்களா. ஸோ யூனிட் 2 3 இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான், ஓகேங்களா. யூனிட் 2 வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2, ஓகேங்களா. சாரி, பி பிளாக் எலமெண்ட்ஸ் 1 அடுத்து பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். பட் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால இப்போதைக்கு இன்க்ளூட் பண்ணல, ஓகே. ஸோ யூனிட் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட் வந்து பார்த்துக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா குரோமைல் குளோரைடு டெஸ்ட். ஐ திங்க் இது புக் இன்சைடுன்னு நினைக்கிறேன். பட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அது வந்து நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஃப்ரம் காம்ப்ளெக்ஸ், அது வந்து பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் அப்படியே வந்தோம் அப்படியே இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் ஆஃப் Ce4+ அண்ட் CO2+ அண்ட் ஆல்சோ வாட் இஸ் விச் இஸ் மோர் ஸ்டேபிள் Fe3+ ஆர் Fe2+ எக்ஸ்பிளைன் பண்ணணும். 3 மார்க்கில் அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின். ஸோ இதை நல்லா பார்த்துக்கங்க. டிரான்சிஷன் மெட்டல் வந்து பார்த்துக்கோங்க. இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், அது வந்து பார்த்துக்கோங்க. ஆக்டினைட்ஸ் அதுக்கான 3 எக்ஸாம்பிள்ஸ் அதுவுமே பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்டான ஒரு கொஷின். இது 5 மார்க்கை பொறுத்தவரை லாந்தனைடு மற்றும் ஆக்டினைடு ஒப்பிடுங்க. கம்பேர் லாந்தனைடு அண்ட் ஆக்டினைடு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து வாட் ஆர் த லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் அண்ட் வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 5 கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, அதில் லிமிடேஷன்ஸ் ஆஃப் விபி தியரி பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் சால்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், அது வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோஆர்டினேஷன் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஆக்சிடேஷன் நம்பரும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கல பாஸ்ட்லேட்ஸ் ஆஃப் வெர்னியர் தியரி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். டேரெக்டாக சம்டைம்ஸ் 5 மார்க்லேயே கேட்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. பிபி தியரியோடைய அசம்ஷன், அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுவுமே வந்து இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ அடுத்தது யூனிட் 6 சாலிட் ஸ்டேட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஈஸியான சாப்டர். அதில் டிஃபெக்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃப்ரெங்கல் ஷார்ட்கி அதெல்லாம். யூனிட் செல் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 7 டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸுமே வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கொஷின் வந்து பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட்டு. கோவேலன்ட் சாலிட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, இதுவுமே வந்து இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். அடுத்து மாலிகுலர் சாலிட்ஸ், அதாவது அந்த சாலிட்ஸோட டைப்ஸ் எல்லாமே இருக்கும். பாயிண்ட் டிஃபெக்ட்னா என்னென்ன அப்படிங்கிறது வந்து பாருங்கள். பட் இந்த பாயிண்ட் டிஃபெக்ட்லேயே வந்து உங்களுக்கு ஷார்ட்கி அண்ட் ஃப்ரெங்கல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இது ரெண்டுமே 3 மார்க் அண்ட் 2 மார்க்கில் அதிகமாக கேட்குற கொஷின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்னு சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆட்டம்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறது, பிசிசி, எஃப்சிசி, எஸ்சி, இது எல்லாத்துலேயுமே கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. பேக்கிங் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. ஸோ அதனால் அது வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த டிஃப்ரென்ஷியேட் வந்து பார்த்துக்கோங்க, இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட்டு. ஷார்ட்கி டிஃபெக்ட் அண்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், இந்த 2 கொஷினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் கெனடிக்ஸ், ஸோ யூனிட் 7. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் டேரக்ட் 5 மார்க்கில் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. 0 ஆர்டர் ரியாக்ஷன் வித் அன் எக்ஸாம்பிள், அது பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எக்ஸாம்பிள் ஆஃப் 0 ஆர்டர் ரியாக்ஷன் 2 மார்க்கில் அதிகமாக கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் ரேட், அந்த கொஷின் இது வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ரேட்லாம் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் டெஃபினிஷன் டைப்லையும் கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரேட்லாம் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எலமெண்ட்ரி ரியாக்ஷன் வந்து பார்த்துக்கோங்க, இதெல்லாமே ஈஸி தான். அடுத்தது அப்படின்னா டிஃப்ரென்ஸ் டைப்பில் கேட்பாங்க, ரேட்லாம் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஸோ பார்த்துக்குங்க. அடுத்தது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரியாக்ஷன் ரேட்டு முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி வேண்டாம், ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஹால்ஃப் லைஃப் பீரியட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது 5 மார்க்கு இன்டகிரேட்டர் ரேட் லா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், அந்த ஏ ப்ராடக்ட் இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை கேட்பாங்க. அடுத்தது இன்டகிரேட்டர் ரேட் லா ஆஃப் 0 ஆர்டர் ரியாக்ஷன், இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 8th சாப்டர் அயோனிக் ஈக்குலிபிரியம். ஸோ இதில் வந்து அர்ஹீனிக் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அந்த கொஷின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது லவ்ரி, இந்த கொஷின் வந்து பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. லூயிஸ் அண்ட் லூயிஸ் ஆன்ஸ் அண்ட் பேசஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அது வந்து பார்த்துக்கோங்க. லிமிடேஷன்ஸ் ஆஃப் லவ்ரி பிரன்ஸ்டர் தியரி, அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஸோ அந்த கொஷின் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பிஹெச்னா என்னங்கிறது பார்த்துக்கோங்க. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிஹெச் அண்ட் பிஓஹெச் வந்து பார்த்துக்கோங்க. பிஹெச் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெப்பாசிட்டி ஆஃப் பஃபர் இண்டெக்ஸ், அதுவும் வந்து பார்த்துக்கோங்க.
பஃபர் சொல்யூஷன் பஃபர் ஆக்ஷன் அந்த கொஷின் பார்த்துங்க. சாலுபிலிட்டி ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது சாலுபிலிட்டி ப்ராடக்ட்டுக்கும் அயானிக் ப்ராடக்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி வேணாம். சாலுபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் Hg2. ஸோ அது வந்து முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி வேணாம். ஓகேங்களா? ஸோ 5 மார்க்கை பொறுத்தளவுல இது லூயிஸ் அண்டு லூயிஸ் பேசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஷின். லூயி அமிலம் லூவி காரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ்வால்டோட டைலூஷன் லாவோட எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதையுமே வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஹெண்டர்சன் ஹேசன்பர்க் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஷின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது அப்படியே யூனிட் 14 வந்தோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பயோமாலிக்யூல்ஸ். இதில் டிஃப்ரெண்ட்ஸ் டைப்ஸ் ஆஃப் RNA அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பெப்பைட் பாண்ட் வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு இது எம்பைர்ஸ் இது எல்லாமே ஈஸியான கொஷின்ஸ் தான், அது வந்து பார்த்துக்கோங்க. இது டெனட்ரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ இந்த கொஷினில் வந்து பாருங்கள் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அடுத்தது வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹார்மோன்ஸ் அண்டு விட்டமின்ஸ் அது வந்து பாருங்கள். 5 மார்க்கை பொறுத்தளவில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் DNA அண்ட் RNA ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே வந்து நல்லா பார்த்துங்க. பட் குளுக்கோஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் முடிஞ்சா பாருங்கள், இல்லாட்டி வேண்டாம் விட்டுறலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், இது போதும். சாப்டர் 15 யூனிட் 15 கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. பயோடிகிரேடபிள் இந்த கொஷின் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஆன்டிசைட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். அடுத்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னிங் ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, இதுவும் இம்பார்ட்டன்ட். ஃபுட் அடிக்டிவ்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த கொஷின் இந்த நைலானோடது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வந்து பார்த்துக்கோங்க. அதில் நைலான் 66, பியூனா N, பியூனா 6, பியூனா N, பியூனா S இது எல்லாமே அந்த இது டெஃப்லானு ஆர்லானு. ஸோ இது எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின். நைலான் 66 பார்த்துக்கோங்க, இது பார்த்துக்கோங்க, பியூனா N, பியூனா S இருக்கும், அது பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ அதனால் அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் சாப்டர். மேக்ஸிமம் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எந்த சாப்டரில் அதிகமாக கேட்குறாங்களோ ஸோ அந்த சாப்டர் உள்ளதை இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ நான் விட்டேன் ஒரு சில டிஃபிகல்ட்டி சாப்டர்ஸ். ஸோ அது வந்து இன்னும் நான் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் இதை நீங்கள் படிங்க. மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் கொஞ்சம் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நான் அந்த பேலன்ஸ் சாப்டர் உள்ளதை நான் சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.